1 கப்பு கம்பு மாவு, அதே அளவில் இன்னொரு கப்பு சோள மாவு, இன்னொரு கப்பு ராகி மாவு. 3 மாவு என்ன பண்ணணும், இந்த மூணுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மாவை லைட்டாக சூடு ஏற்றணும். மாவை மிதமான தீயில சூடியாகும். எல்லா மாவும் ஒன்றா சூடியாகும். இன்னும் சூடியாகல, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கை பொறுக்கிற சூட்டில் இப்போ நம்ம இறக்கிடுவோம். இப்போது வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடுவோம். இந்த மாவு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். நம்ம எடுத்த மாவு கப்பில் அதே கப் அளவில் நம்ம வந்து இப்போதைக்கு 2 கப் அளவு தண்ணி, சுடு தண்ணி கொதிக்க சேர்த்து மாவை ஊற போடணும். சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பசத்துக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கணும். 2 கப் தண்ணியில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தரிச்சு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சு சாஃப்டாக கொண்டு வரணும். இப்போ நம்ம திரட்டி சப்பாத்தி போடலாம். நம்ம இதே போல் சப்பாத்தி திரட்டி போட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஆயில் வந்து கொடுக்கலாம். நம்ம 2 பக்கமும் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி மாற்றி குடிச்சுக்கிறாண்டி. பாருங்க, நல்லா எழுந்துடும். நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும்.